சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 27/5/2026 புதன்கிழமை, வைகாசி மாதம் 13ஆம் நாள். துவாதசி திதி நாளை காலை 7:57 வரை. சித்திரை நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல உன்னத பலன்கள், அறிமுகங்கள், நற்சம்பவங்கள் நடக்கக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கோ அதன் மூலமாக பணவரவுகளை அடைவதற்கோ உயரிய நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல மேன்மையான பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வளர்பிறை சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கிறார். ராசியை பார்த்துட்டாலே மனசு கொஞ்சம் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒரு முடிவெடுக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு சரியான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். இன்னொன்று, ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆனாலும் உதவிகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டுங்க. இளைய பருவத்தினருக்கு காதல் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதிரியான நாட்களில் தான் ஆரம்பிக்குதுங்க. ஒருவரை ஏன் நண்பராக இருக்கக்கூடிய ஒருவரை காதலராக ஏற்றுக்கொள்ளக்கூடியது, இவரை ஏன் வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு சில மனமாற்றங்கள்லாம் ஏற்படும் இல்லையா? அந்த மாதிரியாக ஒரு 30 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண அமைப்புகளில் வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட்டு தொழில் மூலமாக நல்லவைகள் நடக்கும். ஒரு 4 பேர் சேர்ந்து ஒன்றா போகிற ஒரு விஷயத்தில் இன்றைக்கு ஒரு சக்ஸஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நான் தனியாக செஞ்சால் இது நடக்காதுங்க, நீங்களும் கொஞ்சம் வாங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னு வைங்க, இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எனக்கும் சரியாக இருக்கும், நம்ம 2 பேருக்குமே ஒரு பொதுவான லாபம் இருக்கும்ன்ற மாதிரியாக ஒரு சேர்ந்து செய்வதன் மூலமாக லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு வருத்தம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அது மெய் வருத்தம், உடல் வருத்தமாக இருந்தாலும் மனசு வருத்தமாக இருந்தாலும். உடம்புல ரொம்ப பெரிய அளவில் அப்படியே இருக்குதுங்க, அது இப்படி இருக்குது, நடக்க முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியல, நினச்சது மாதிரி உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. இது உடல் வருத்தம் இல்லையா? இந்த வருத்தங்கள், இந்த ஆரோக்கிய குறைவுகள் கூட இன்றிலிருந்து அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மன வருத்தம் இருக்கே, நமக்கு நினச்ச மாதிரி ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, வீட்டில் அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, அல்லது வீட்டில் சொன்னது கேட்க மாட்டேன்றாங்க, வேலை சார்ந்த விஷயங்களில் கடுமையான மன உளைச்சலாக இருக்கிறது. ஒருத்தர் பார்க்குற வேலையில் விட 4 பேர் வேலையை சேர்த்து பார்க்குறேன், 15 மணி நேரம் வேலை செய்கிறேன். இந்த மாதிரியாக வேலை சார்ந்த விஷயங்கள், அலுவலகம் சார்ந்த அமைப்புகள் மற்றும் குடும்ப அமைப்புகளில் கொஞ்சம் மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வருத்தங்கள் விலகக்கூடிய ஒரு ஆரம்ப நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. திடீர் தனலாபம்னு சொல்லுவோம் இல்லையா? டக்குன்னு எதிர்பார்க்காமல் கொஞ்சம் பணவரவுகள் வரக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது வரும் என்பதால் ஒரு செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்ற வருமானங்கள், உயர்வுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். பெரிய அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல. நம்முடைய ஜாதக அமைப்பில் நம்முடைய உயரம் இவ்வளவுதான் என்பது தெல்ல தெளிவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்கங்க. ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு 5000 10,000 சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. லட்சம் சம்பாதிக்கிறவருக்கு மிகப்பெரிய அளவில் கோடிகளில் மாறக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. பங்குச்சந்தை அமைப்புகள் இந்த வாரம் முழுக்கவே அப்படியே அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் கை கொடுக்கும். எதில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு ஒரு முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதில் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு. சனியின் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் சிமெண்ட்டு, கல், மண் அல்லது கட்டிடம் கட்டக்கூடிய ஒரு பொருட்கள், ஆறு மணல் சார்ந்த விஷயங்கள், இவைகளிலெல்லாம் ஏதேனும் ஒரு நிலையில் முதலீடுகளை போட்டுவிட்டு இன்னும் பணத்தை ரெக்கவர் பண்ண முடியலையே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மாணவர்கள், இளைஞர்கள் மனதில் உயர்ந்த லட்சியங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு தான் வளர்பிறை சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அனைத்தும் லாபகரமாக முடியக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 4ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரனாக அற்புதமான அமைப்பில் இருக்கிறார்.
மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. எல்லா நிலைகளிலையும் வளர்பிறையை நோக்கி பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது மனசு கொஞ்சம் திடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சுகாதிபதி சுகஸ்தானத்தில் போய் இன்றைக்கு ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா, சுகம் சார்ந்த விஷயங்கள், அகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி பெரிய அளவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. இது வரைக்கும் இது வாங்க முடியல, அது வாங்க முடியல, வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் கேட்குறாங்க, ஒரு ஏசி வாங்க முடியல, நம்ம தான் எப்படியோ இருந்துட்டோம், குழந்தைகள் ஏசி இல்லாமல் தூங்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிறதுன்ட்டு கொஞ்சம் மற்ற வசதிகளை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கான வசதிகள் இன்றைக்கு கிடைப்பது உறுதி செய்யக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வாடகை வீட்டில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே தீர்றதுக்கு கஷ்டத்தோட கஷ்டமாக இந்த வீட்டை இப்படி வாங்கலாம் அல்லது ஒத்திக்கு போயிடலாம், லீஸ் மாதிரி போயிடலாம் என்கின்ற ஒரு வீடு சார்ந்த விஷயங்கள்லையும் ஒரு திடீர் முடிவுகள் தேடி வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தம்பி தங்கைகளின் மூலமாக இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு ஒத்துழைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கும். மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனசுக்குள்ளே அந்த விஷயம் இந்த விஷயம்னு ஊற போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே எது சரி எது கெட்டது என்பதை தெள்ள தெளிவாக பரம்பொருள் விளக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சிலருக்கு இன்றைக்கு ஆதரவுகள் அனுகூலங்கள் தேடி வரக்கூடிய நாளாகவும், ஏற்கனவே ஒன்று கிடைச்சதுங்க அதை நான் விட்டுட்டேங்க, அது விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது கையில் நம்ம வச்சுருந்தது கண்ணாடி கல் இல்லை வைரக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டு விலகி போனதுக்கப்புறம் தானே அது வைரம்னு தெரியுது. இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடச்சா அந்த வைரத்தை அப்படியே பொத்தியே வச்சுக்குவேன்ற மாதிரியாக ஏற்கனவே நழுவ விட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நினைத்து ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பரம்பொருள் இன்னொரு சந்தர்ப்பத்தை அளிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. அட்டமத்து சனியில் இப்போது பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில தாக்கங்களை கூட நீங்களே அப்படியே பொறுத்து கொள்ளக்கூடிய அருமையான மாற்றமுள்ள நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். இதுவரைக்குமே இல்லாத அளவிற்கு ஒரு பணத்தை சம்பாதிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. அந்த தொழில் நல்லா இல்லை, இந்த தொழில் நல்லா இல்லை, ஏற்கனவே ஏன்டா இந்த தொழிலை ஆரம்பித்தேன்ற மாதிரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள், புத்திசாலித்தனமான ஒரு தொழில் செயலை செஞ்சுருக்கிறோம், ஆனால் அதற்கு மற்றவர்களிடையே ஒத்துழைப்பு கிடைக்க மாட்டேங்குது, நான் மட்டும் இருந்தால் போருங்களா, 4 பேர் சேர்ந்து செய்தால் தானே ஒரு தொழில், ஒரு கூட்டு முயற்சி பலிக்க மாட்டேன் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் சமீபத்தில் ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து தொழிலை ஆரம்பித்து அல்லது வேலையை விட்டு அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு 20-25 நாட்களாக இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. கல்வி கட்டணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் குழப்பமாக இருந்தவங்க, பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் எப்படி கட்டுறது, அது எப்படி கட்டுறது, இது எப்படி கட்டுறது, பிள்ளை வெளிநாட்டில் போய் தான் படிக்கணும்னது, இவ்வளோ பெரிய படிப்பு படிக்கணும்னது, நம்ம தான் படிக்கலை அவங்களாவது படிக்கட்டும்ன்ற மாதிரியாக கல்வி கட்டணம் சார்ந்த விஷயங்களில் குழப்பத்தை இருந்தவர்கள் எல்லாருக்குமே அதற்கான பண வரவுகள் வரக்கூடிய ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இன்றைக்கு வளர்பிறை சந்திரன் வலுத்த நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு புனிதமான அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. எல்லா நிலைமைகளில் இன்றைக்கு ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக அத்தனை துளாராசிக்காரர்களுக்கும் உண்டு. வயதிற்கேற்றாற் போல் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. சிலருக்கு ஆன்மீக ஈடுபாடுகள் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சித்தர்களுடைய ஈடுபாடு அல்லது இந்த தலத்திற்கு போகலாம், இந்த சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம், சாயந்தரத்துக்குள்ளே போயிட்டு வந்துடணும் என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு தெய்வ திருவுருவை இன்றைக்கு காண வேண்டும், தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஆவல் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சொந்த பந்தங்கள்கிட்ட இது வரைக்கும் இருந்து வந்த வருத்தங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. என்னதான் செஞ்சாலும் நம்முடைய சொந்தக்காரர் இல்லையா, இவர் தானே அவர் தானே இரத்த உறவு தானேன்ட்டு இன்றைக்கி மற்றவர்களிடையே நீங்கள் பொறுத்து போகக்கூடிய நாளாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்குதுங்க. நீர் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், வெள்ளை நிறம்னா சர்க்கரை உப்பு எப்படி வேணாலும் சொல்லலாம் இல்லையா, இந்த மாதிரி வெள்ளையான பொருட்களை தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் எல்லாருக்குமே அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளுங்க துலாத்திற்கு இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 9ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானாதிபதியாகி 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
கொஞ்சம் செலவுகள் இருக்கும். அப்பா சார்ந்த விஷயங்களில், சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி செலவுகள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு சொந்த ஊருக்கு பணம் அனுப்பக்கூடிய அமைப்பு, அல்லது அம்மா வழி உறவுகளுக்கு அப்படி பணம் அனுப்பணும், இப்படி பணம் அனுப்பணும், அல்லது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து வரக்கூடிய அத்தனை தகவல்களும் அத்தனை தொலைபேசிகளும் பணம் சார்ந்த விஷயமாக இருக்குதேன்னு கொஞ்சம் மனசு குழப்படியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வடமேற்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படியே வட மாநிலங்களுக்கு போகுது, அதன் மூலமாக ஏதாவது ஒரு பணவரவுகள் வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை என்று அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு சிறிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே செலவாக இருக்கேன்னு அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த மனுஷன் கொடுக்கறது இவ்வளவு தான், இதை வச்சுக்கிட்டு எப்படித்தான் நடத்துறதுன்னு தெரியல, கொடுத்தது மாதிரி இருக்குது, அப்படியே பிடுங்கிக்கிட்டும் போகிற மாதிரி இருக்குன்ற மாதிரியாக குடும்பத்தை அப்படியே தலைமேல் வைத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே செலவு சார்ந்த விஷயங்களில் கவலைகள் ஏற்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் இருக்கக்கூடிய பண வரவுகள், நல்ல லாபங்கள், மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். பெரிய பெரிய சாதனைகள்லாம் இப்போது தனுசு ராசிக்காரர்கள் செய்ய ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாளை அப்படியே சொல்ல முடியுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாகவே இருப்பீங்க. இதை செய்யலாம், அதை செய்யலாம், இதுதான் நமக்கு ஏற்றது, அதுதான் நமக்கு ஏற்றது, எதுவும் மற்றவங்க நம்மளை குழப்பவே வேண்டாம், நம்மளே சுயமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மைகளில் வரக்கூடிய ஒரு அற்புத நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் சிலர்கிட்டேருந்து மாற்றங்களையும் நீங்கள் இன்றைக்கி எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரியே அவங்ககிட்டேருந்து சில மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. வெற்றிகள் கிடைக்கும். சட்டப்பூர்வமான போராட்டங்களில் இருக்கக்கூடிய வெற்றிகள், தொழிலில் வெற்றி, வியாபாரத்தில் வெற்றி, லாபம் வராத இடங்கள்லாம் இன்றைக்கி லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக உழைப்பை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், பணத்தை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், எப்போ ரிட்டர்ன் வரும்னே தெரியல, இன்றிலிருந்து அதுக்கான ரிட்டர்ன்கள் வரக்கூடிய அமைப்புகள். இது வரைக்குமே லாபம் வராத ஒரு தொழிலில் நல்ல லாபங்கள் வருது என்கின்ற மாதிரியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல ஆசைகள் அத்தனையும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளுங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு, பட்டங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மேற்படிப்பு என்ன படிக்கலாம்ன்றதில் ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே உண்டு. குறிப்பாக மருத்துவத்துறையில் எம்டி சீட்டு கிடைக்காம அப்படி இப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே மெரிட்டில் தான் கிடைக்கணும், செலவு செய்யாமல் கிடைக்கணுன்ற மாதிரியாக எதிலும் ஒரு முயற்சி எடுத்து படித்து கொண்டிருக்கக்கூடிய இளம் பருவத்தினர் அனைவருக்குமே முயற்சிகள் பலிக்கக்கூடிய, பட்ட மேற்படிப்பிற்கான அத்தனை விஷயங்களும் சாதகமாக மாறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்களுக்கு புதிய கிளை திறக்கிறதுல பற்றி ஒரு நியூ பிரான்ச் ஒன்று போட்டுடலாம், அல்லது இன்னும் ஒரு 2-3 பேரை வேலைக்கு வச்சிடலான்ற மாதிரியாக தொழில் முனைவோர், வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு நல்ல அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கடந்த காலத்தில் இருந்து வந்த அந்த தடை, இந்த தடை, எது கிடைத்தாலும் தொட்டதெல்லாம் இப்படி ஆகிப்போச்சுங்க, ஒன்றுமே இல்லைங்க, நான் அதிர்ஷ்டக்காரனே இல்லைங்க என்கின்ற மாதிரியாக ஒரு 7-8 வருடங்களாக அதிர்ஷ்ட தேவதை உங்களை விட்டு விலகி இருப்பதாக உணர்ந்தவர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கக்கூடிய எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. ஏற்கனவே கும்பராசியில் கொஞ்சம் ஒரு 40 வயசு கடந்தவங்களுக்கு அபாரமான தெய்வ பக்தி கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய வீடே சனியுடைய ஒரு ஆன்மீக வீடு இல்லையா? ஆக இந்த அமைப்பில் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை, சிலருக்கு குலதெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கனவுல கூட அம்மா வந்தா, இதை செய்ய அதை செய்யன்னு சொன்னான்னு சொல்லிட்டு மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்குங்க. குறிப்பாக ஒரு சக்தி வழிபாடு செய்யக்கூடியவர்கள், திருவேற்காடு கருமாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன், இந்த மாதிரியான சக்தி வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் தெய்வ ஆசீர்வாத அனுகூலங்கள் இன்றைக்கு அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு தந்தை வழி இதுவரைக்கும் இருந்து வந்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் விரிசல்கள், விரோதங்கள்லாம் இருந்தது இல்லையா? அது எல்லாம் சரி செய்யப்படக்கூடிய நாளாக ஒருவருக்கொருவர் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக இந்த நன்மைகள் நடக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம்.
அதே நேரத்தில் சந்திரன் வளர்பிறையாக இருக்கும்போது பெரிய கெடுதல்கள் எதையும் செய்கிறதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. பெரிய கெடுதல்கள் செய்யலைன்னா அதுக்காக நல்லதுகள் நடக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. எந்த விதத்திலும் ஒரு சாதகமற்ற நாளாகவே 8இல் மறைந்திருக்கின்ற நாள் கண்டிப்பாக அமையும். ஆக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணங்காசு வர அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் நிறைய அமைப்புகளில் ஏமாற்ற வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரொம்ப ஏமாந்து நம்பி இருக்கிற இடத்துல கொஞ்சம் இன்றைக்கி வராதுங்க, நாளைக்கும் வராதுங்க, 2 நாள் ஆகுங்கன்ற மாதிரியான விஷயங்கள். கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒன்று. டக்குன்னு ஒரு டென்ஷன் வந்துடும். ஏதாவது ஒன்று இருந்தால் கூட ஒருத்தர் ஒன்று சொன்னால் கூட அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கோவப்பட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சண்டை சச்சரவு மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் வந்து அதற்கப்புறம் சில உண்மை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எதுக்கு நம்ம இவ்வளோ அவசரப்பட்டோம், ஏன் தேவையில்லாமல் இந்த மாதிரி ரியாக்ட் ஆனோன்ற மாதிரியாக நினைக்க வைக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் இந்த மாதிரியான சந்திராஷ்டம நாட்கள் என்பதால் எதிலும் கொஞ்சம் கவனம், பொறுமை, நிதானம் தேவைப்படுகின்ற நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர கேட்டிருக்கக்கூடிய இன்னொரு சுவாரஸ்யமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ராசிக்காரர்கள் அதிகமாக காதலிப்பார்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்கிறார். அதிலேயே ஒரு துணை கேள்வி இன்னொன்று கேட்டிருக்கிறார், எந்த ராசிக்காரர்கள் காதலிக்கப்படுவார்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறார். ஐயா உண்மையை சொல்லப்போனால் 12 ராசிக்காரர்களுக்கும் காதல் தேவை ஐயா. அதனால் ஒரு ராசிக்காரர்களுக்குத்தான் காதல் வரும், இன்னொரு ராசிக்காரர்கள் தான் காதலிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது எப்படி நான் அடிக்கடி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா அப்படின்றது தப்புங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி தாங்க ராசி. ஆக சில பேர் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரக்காரர்கள் காதலிக்கப்படுவார்கள், இந்த நட்சத்திரக்காரர்கள் காதலிக்கப்படுவார்கள், இந்த ராசிக்காரர்கள் அதிகம் பேர், கன்னி ராசிக்காரர்கள் அதிகம் பேர் கன்னிகள். உண்மையிலே சொல்லப்போனால் கன்னிராசிக்கார ஆண்களை அதிகம் கன்னிகள் விரும்புவார்கள்னு பொதுவாக சொல்லிடலாம். கணக்கெடுத்து பார்த்தோம்னா கன்னிராசியில் தான் கல்யாணம் ஆகாதவர் நிறைய பேர் இருப்பார். ஆக இந்த ஒரு பொதுவான ராசியை வைத்தோ நட்சத்திரத்தை வைத்தோ ஒருவர் காதலிப்பாரா காதலிக்கப்படுவாரா அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல முடியாதுங்க. ஜோதிடத்தில் பொதுவான ஒன்று, இந்த ராசிப்படி இப்படித்தான் நடக்கும், இந்த நட்சத்திரக்காரருக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க. ஒரு சம்பவம் என்பது ஒரு கூட்டுக்கலவை, 2-3 கிரகங்கள் சேர்ந்து நடத்துவது அப்படிங்கிறத நான் நிறைய இடங்களில் எழுதியும் இந்த மாதிரியான விளக்கங்களில் பேசியும் இருக்கிறேன் இல்லையா. அப்போ இந்த இடத்துல காதலுக்கு காரகமான கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான மூல கிரகம். காதல் என்பது காமத்தின் அடிப்படையில், பெரும்பாலும் ஆணுக்கு பெண் கணவன் மனைவி உறவுகளில் வரக்கூடிய காதல் காமத்தின் அடிப்படையிலானது என்பதால் அந்த எல்லோருக்கும் தோன்றுகின்ற ஒரு நிஜமான காதல் சுக்கிரனின் அடிப்படையிலானது. அப்புறம் மனசு தாங்க காதலிக்குது, அதுக்கு சந்திரனுங்க. எவர் ஒருவர் சந்திரன் வலுத்தவராக இருக்கிறாரோ, சந்திரன் வலுத்திருந்தார்னா மனோதிடம் மிக்கவராக இருப்பார். குழப்பவாதி எப்போவுமே காதலிக்க மாட்டார் இல்லையா. ஒரு சந்திரனும் சனியும் சேர்ந்துருச்சு, சந்திரனும் ராகுவும் சேர்ந்துருச்சு. ஒரு குழப்பவாதியை ஒரு பெண்ணோ ஆணோ காதலிக்க மாட்டாங்க. ஒரு பெண் ஒரு ஆணை காதலிக்கிறார் என்றால் தன்னையும் தனக்கு பிறக்கப் போகின்ற குழந்தைகளையும் இவர் பாதுகாப்பார் என்கின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த பெண் அந்த ஆணை நம்புகிறார். இதுதான் ஒரு பெரிய விஷயம். இந்த விஷயத்தை ஒரு குழப்பமான ஆணால் கொடுக்க முடியாது என்பதால் சந்திரன் பலவீனமானவர்கள், அவர்கள் எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம், எந்த ராசியில் வேணாலும் இருக்கலாம். சந்திரன் பாவத்துவமாகி சனி ராகுவோடு சேர்ந்திருக்க பிறந்தவர்களை பெண்கள் காதலிக்க தயங்குவார்கள். ஆரம்பத்தில் புறத்தோற்றத்தின் விளைவாக அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படி நல்லா இருக்கிற மாதிரி இருக்குன்னு பேச ஆரம்பித்தா, இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் குழம்பிக்கிட்டே இருக்கிறாயா, இந்த ஹோட்டலில் கூப்பிட்டு போகலாமா, இந்த டீ சாப்பிட்லாமா, அந்த காஃபி சாப்பிட்லாமா, இங்கே போகலாமா அங்கே போகலாமான்றதுலேயே 1000 யோசனை பண்ணுறானே, இவனை நம்பி நான் என் வாழ்க்கையை கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்ட்டு சந்திரன் குழப்பமானவர்கள், சந்திரன் பாபத்துவத்தை அடைந்தவர்கள், சந்திரன் ராகு கேது சனியோடு சேர்ந்தவர்கள், சந்திரனை அமாவாசைக்கு அருகே நெருக்கமாக இருந்து பாபத்துவத்தை அடைந்தவர்கள் காதலிக்கப்படுவதில் கொஞ்சம் குறை உள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய காதலில் கொஞ்சம் தடைகள் இருக்கும், நிறைவேறாமல் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாறாக சந்திரன் வலுத்தவர்கள், சுக்கிரன் வலுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு காதலிக்கக்கூடிய எண்ணங்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் வரும். இவர்களை காதலிக்கக்கூடியவர்கள் காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பாக, தசாபுக்தி அமைப்புகள் ஒத்துழைக்கும் போது காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.